இந்தடா அரிசி சாப்பிடு. கவி என்ன இது? எருமை பருப்பு குழம்பு என்ன கரைஞ்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நீ வேற என்ன ஏன்டா காலையில கடுப்பு ஏத்திட்டு கிடக்குற? நைட்டு குழம்பு மீதியாகி சோறு மீதி ஆயிடுச்சு. ரெண்டு போட்டு பேசஞ்சு குக்கர்ல 2 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன். சாப்பிட்டு போ. உங்க அப்பா ஒன்றும் கறியும் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, எதுவும் எடுத்துட்டு வந்து கொடுக்கல. அதுக்குள்ள சார் பிளான் பண்றா காலையில டிஃபனு மத்தியானம் பிரியாணின்ட்டு. போடா அங்கிட்டு. அம்மா சாப்பாடு செஞ்சிட்டியாம்மா? அம்மா எனக்கு சில்லி போட்டு கொடுமா. இந்த குழம்புக்கே வழியே காணோம்மா. இவ சில்லிக்கு போயிட்டா சில்லி. அம்மா அந்த பழைய சாப்பாடு இருந்துச்சு அதை கொடுமா, அவ கறி வச்சு தின்னுட்டு போட்டோம். அம்மா என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது உனக்கு தெரியாதா? என் அப்பாவுக்கு தெரியாதா? சொல்லு, எனக்கெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமா சாமி, கொஞ்சம் என் கூட படிச்சவன் வந்தானே, அவங்ககிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள இந்த அக்க போறா நீங்க 3 பேரும். இந்த அடி ஆத்தா போய் எடுத்துட்டு வந்து ஆக்கி போடம்மா, உன் மக்கமா இருக்கு. சாமி சாமி, அவங்கள கூட கண்ட்ரோல் பண்ணலாம் போல இருக்குது, உன்னே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமான இவங்களுக்கு வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும், மீன் வேணும். என் சம்பாதிக்கிறத பூரா இப்படியே அழிச்சு போடாங்க 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து. ஆமா ஆமா, நாங்க மட்டும் தான் சாப்பிட்றோம், நீங்களாம் மூந்து தானே பாக்குறீங்க. விடு கவி, அப்பா வேற கோவம் வந்து கறி வாங்கி போய் வித்துட்டு போறாரு. சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு சீக்கிரம் ஓடு.